எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் செம்ம கோவமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என் மேலே. ஏன்னா வெயிட் லாஸ் வீடியோ பாதியோட ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. எனக்கு தெரியும் நிறையா இஷ்யூஸ், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அங்கிட்ட இங்கிட்ட இருக்கிறனால என்னால் மெயின்டைன் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. கண்டிப்பாக நான் ரெகுலராக இனிமேல் வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கு நானே ஒரு சபதத்தை எடுத்துக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரோட்டீன் தோசை, ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் தோசை. ஒரு 10 பொருள் 12 பொருள் சேர்த்து தோசை தான் ரெடி பண்ண போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி புட்டு, புடலங்காய் சாம்பார், மிளகு ரசம். இதுதான் ஒரு நாளைக்கு நான் ஃபுல் டே ரொட்டீன் தான் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத புரியும். காலையில் அரிசி, உளுந்து, பாசிப்பயிறு, பச்சை பயிறு ரெண்டும் ஒன்று தான். சுண்டல், கருப்பு சுண்டல், திணை அரிசி, குதிரவாளி அரிசி, சிகப்பரிசி, கருப்பு கவுனி அரிசி அப்படின்னு ஒரு 10-12 பொருள் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 6-7 மணி நேரம், ராகி அதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கு அப்புறமேல நல்லா மிக்சியில் போட்டு ஓட்டிக்கலாம். அதை ஊற வச்சுட்டு என்னோட காலையில் சாப்பாடு பண்ணி மிளகு ரசம், வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை, சளி அப்படியே தொண்டெல்லாம் கரக்கரன்னு இருந்துச்சு. சரிண்டு மிளகு ரசம் அம்மியில் அரைச்சி தான் வச்சுருந்தேன். மிளகு கொஞ்சம் கூட தூக்கலாக போட்டால் போதும். சூப்பராக ரசம் அப்படியே காரசாரமாக இருக்கும். புடலங்காய் சாம்பார் நான் வைக்கிற ஒரு மெத்தடு என்னென்னா, ஃபஸ்ட்டு எந்த ஒரு சாம்பார் வைக்கிறதா இருந்தாலும் எண்ணெய், கடுகு, வரமிளகாய் 2 சேர்த்துட்டு, இப்போ சின்ன வெங்காயம் தான் எப்போதுமே நான் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவேன். அந்த எந்த காய் நம்ம சாம்பாருக்கு போடுறோமோ அந்த காயை ஒரு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்ல எண்ணெயில் அந்த மிளகாத்தூளோட நல்லா வதங்கினதுக்கப்புறம் பருப்பு எடுத்து ஊற்றுனீங்கன்னா செம்மையாக இருக்கும் சாம்பார் வெந்து வரப்போ. நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணேன். புடலங்காய் சாம்பார் இப்படி தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. மாவு அரைச்சி தோசை ஊற்றி பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் புளிக்க வச்சு ஊற்றலாம், புளிக்காமல் ஊற்றலாம், ரெண்டுமே சூப்பராக வந்துருந்துச்சு. கருப்பு கவுனி அரிசி புட்டு மாவு என்கிட்ட இல்லை. சரின்ட்டு நானே வீட்டில் மாவு ரெடி பண்ணிட்டேன். அது கருப்பு கவுனி அரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டு வெயிலில் நல்லா காய வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு சலடையில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்திங்கன்னா போதும். சூப்பராக மாவு ரெடி ஆயிரும். எடுத்த மாவை மறுபடியும் சுடு தண்ணி ஊற்றி நல்லா பெசரி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் மறுபடியுமே வரன்னு ஆயிரும். தண்ணிலாம் உறிஞ்சி மறுபடியும் அந்த பசு தண்ணி ஊற்றி நல்லா கிளந்து விட்டு பிடிப்பதை வர வரைக்கும் நல்லா கிளந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் இட்லி பண்ணையில் தேங்காய் துருவல், ஏலக்காய் போட்டு எப்போதும் போல் வச்சிங்கன்னா போதும். சூப்பராக ரெடி ஆயிரும். கருப்பு கவுனி அரிசியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, நிறைய நார்ச்சத்து இருக்குது. நம்ம கருப்பு கவுனி அரிசியில் சாப்பிட்ற உணவை ரெகுலராக சாப்பிட்டு வர நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. 2வது பிரெயின் ஷார்ப்பாக இருக்குமா, ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் இருக்குமா, அதுக்கப்புறம் பிளட்டு க்ளீன் பண்ணுமா, அடுத்து பார்த்திங்கன்னா லிவரை ஹெல்த்தியாக வச்சுக்குது.